மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேரை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்த வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்து திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு கேரளா மூவாற்றுப்புழா. மனிதன் எல்லாம் புரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், ஆன போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை, மனிதனாக வாழ்வதற்கே மனிதனுக்கே தெரியவில்லை. இன்னும் ஒரு முறை கால் விடணும். வரலாம். சரி, ஓகே. உன்னுடைய கட்டுமனையாகிய வீட்டுக்கு போனேன். 3 வருஷ காலமாக உன்னுடைய பிள்ளையை பற்றி ஒரு மன வருத்தமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவனுடைய வாழ்க்கையை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் சொல்லுக்கு இணங்காத சூழ்நிலைகளால் கடன்கள் வேதனைகளால் சுழண்டு இப்போ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் வாகனம் சம்பந்தமான தொழிலாக இருக்கும். காலம் சொல்லலாம். அதில் நிறைய கடன்களை வாங்கி இப்போ மனவேதனை அடைஞ்சி இடம் சொந்தமான குழப்பங்களை உருவாக்கி வச்சுருக்கிய. இவைகளெல்லாம் தீர்த்து தெளிவாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? வேறு என்னப்பா வேணும்? அவனை படிக்க வச்சு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான், ஜெயிச்சுக்கான், நல்லா சிந்தாமல் சிதறாமல் வாங்கிக்கொள், சாப்பிட்டு போனால் மதி. கோயம்புத்தூர் கண்கள் எங்கே நெஞ்சமும் அங்கே. மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? மகளை பற்றி. பையனை பற்றி கேட்டு வந்தது வாமா. உட்கார். எங்கே இருக்கான் பையன்? கல்யாணம் முடிக்காண்டமா? அவனுடைய மனதை பார்த்தேன். அவன் நம்முடைய இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு இடத்துல பெண் வேணும்னு சொல்லி அவன் விரும்பிக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி அவனுக்கு பிடித்த ஒரு இடமும் அவன் கணக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நான் முடித்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? என்னம்மா, ஐப்பசியில் அவனுக்கு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுறேன். அவனுக்கு வேலையிலையும் உயர்வு கிடைக்கும். வந்துடுது, கையில் பாரு, வெற்றியாக்கி தரேன். போயிட்டோம். அதே கோயம்புத்தூர் பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க மனமே கால் யார் நீ? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் கற்பராயன் சுவாமி இருக்காரா? முனீஸ்வரர், கற்பராயன் போன்ற 7 தெய்வங்கள் அங்கே இருக்கு. கால் வந்துட்டு வா. உன் பொம்பளை பிள்ளையுடைய மனது கொஞ்சம் அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்குமா. அதனால் உன் சொல்லுக்கு கட்டுப்படாத மனநிலைகளோடு இப்போ உன்னை குழப்பமாகிக்கிட்டு இருக்கிறா. அவளை சரி பண்ணி வெட்டியாக்கி தந்தால் போதுங்களா? இந்தா வர வச்சு தாரேன், ஜெயிச்சு தாரேன், வெட்டியாக்கி தரேன். கருப்பசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை மகன் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க இன்னும் ஒரு தரம் காலில் வந்துட்டாங்க. கல்யாணத்துக்குரிய காலங்கள் எட்டிடுது. ஆனால் கொஞ்சம் கடன்களால் மன உபாதை நடந்துக்கிட்டு இருக்கு.
அவனை சரியான நிலைகளில் கொண்டு வந்து திருமணத்தை வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்னப்பா வேணும்? அவன் உடம்ப கை கால்கள் விளங்காமல் போகாமல் இருக்குமோ அப்படிங்கிற மனவேதனை அவன் உள்ளத்தில் இருக்குது. பிளமாக்கி நடந்து என் கோயிலுக்கு வர வைக்கேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர் என் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? என்ன தொழில்? மெடிசின். கால் சொல்லலாம். என்னப்பா சட்டப்படியே ஏதோ குறைகள் நடந்த மாதிரி தெரியுதே. அதில் இப்போ கேஸ் வந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்குது, மன வருத்தம் இருக்குது. கால் வரலாம். கையெழுத்து போடுறவங்க யார்? மெடிக்கல் ஸ்டோருக்கு 2 பேர். கையெழுத்து போடுறவங்க யார்? 2 பேர் நீங்களே போட்டுக்கிட்டீங்க. சரி, கண்ணை முடுங்க பார்க்கட்டும். உங்களுடைய எல்லையை தொட்டு போன விநாயகர் தெரியுதார்? எங்கே இருக்காருப்பா? சரி, ஓகே. இந்த தொழிலை நஷ்டமடைறதுக்கு காரணம் மாந்திரிகம் ஒரு காரணம். வெற்றியாக்கி தரேன், தொழிலாக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துப்போ. இந்த அப்படி தீர்த்து தரேன்ப்பா. பார்த்துட்டு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி போல் கூட பிறந்தவனால மனவேதனை அடைந்தது யாருப்பா? கூட பிறந்தவனால என்ன வேணும் உங்களுக்கு? சரியா சொல்லுங்க. நான் கூட பிறந்தவனால் பிரச்சனை ஆகணும்னு கேட்டிருக்கேன். யாரப்பா? வாங்க. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேத வெல்லும். அடுத்து கல்யாணம் முடித்து மனக்குழப்பம் அடைந்து வந்தது யாரு? யாரா? யாருக்கு கல்யாணம் முடிச்சிய? பொய் இருக்க மாதிரி தெரியுத. இன்னொருத்தர் கால் வந்துட்டுவாப்பா. நாங்கள் கோயம்புத்தூரை தான் கூப்பிட்ருக்கேன். நீங்கள் ஏன் சென்னைன்னு நீங்கள் பறக்கிய? வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடம் சொந்தமான பிரச்சனையில் உன் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனால் இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டோம்ங்கிற ஒரு பேச்சுவார்த்தை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உன்னை எப்படா கவுக்கணுங்கிற ஒரு நிலைமையில் உட்காந்துருக்காங்க. உனக்கு இடத்தையும் வாங்கி தரேன், பகை இல்லாமல் நடத்தி தரேன். போதுமில்லா? இந்த வெற்றியாகி தரேன். அதே கோயம்புத்தூர் எல்லை நான் சுயமாக தொழில் ஆரம்பிக்கவா அல்லது இதே தொழிலிருந்து என் காலத்தை ஓட்டமான ஒருத்தன் கேட்குறான். அடுத்து திருமணம் முடித்து கணவன் மனைவிக்குள் மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். யாருக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சிய? யாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிய? அப்போ நீங்கள் நில்லுங்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய காலத்தினால் இதுவரை உழைத்ததெல்லாம் வேஸ்ட்டு தான். எதுவுமே உன்னை காப்பாற்றிக்கிற அளவுக்கு செல்வமும் இல்லை, நிம்மதியும் கிடைக்கல. இதுக்கு வேறு எதுவும் செய்வனே இருக்கான்னு கேட்டேன். ஒன்றுமே கிடையாதுப்பா. அதனால் இந்த வருஷம் உனக்கு வந்து புனிதமான காலம். வரக்கூடிய ஜனவரிக்கு மேல் சுயமாக ஒரு தொழில் ஆரம்பித்துக் கொள்வாய். அது ஒரு பிஸ்னஸாக இருக்கும். அதில் நிறைந்த செல்வங்களை நீ பெறுவாய். வெற்றியாக்கி தர மகனே. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு வழக்கு யாருக்கு இருக்குது? வழக்கு வாங்க, வழக்கு உள்ளவங்க. கேட்க வந்த கேள்வி ஒன்று, இன்னொரு கேள்விக்கு ஆமாம் நான் தான் சமம் இல்லாமல் ஆஜராகக்கூடாதுல்ல. என்னடா தம்பி? என்னை பற்றி பாட்டு எழுதிக்கியப்பா. பாட தெரியுமா? ஆனால் எழுத தெரியும். சரி சரி, சந்தோஷம். சத்தியம் நிறைந்த கருப்பசாமி, சந்தோஷம் தரும் கருப்பசாமி, தென்காசி பெயர் சொல்லும் கருப்பசாமி, குடியரை குடியிருக்கும் கருப்பசாமி.
குதிரையில் வலம் வரும் கருப்பசாமி, குறைகளை கேட்டு தீர்த்து வைப்பாய் கருப்பசாமி. ஐயா அருள்வாக்கு, அது மக்களுக்கு புண்ணிய வாக்கு. துன்பப்பட்டு வரும் மக்களுக்கு இன்பம் தரும் அருள்வாக்கு. நான் கடந்து நம்ப வைக்கும் வாக்கு, நல்லவர்களாக மாற்றிவிடும் வாக்கு. ஏணி போல் ஏற வைக்கும் வாக்கு, வியாழன் வெள்ளி அள்ளித்தரும் வாக்கு. பாரபட்சம் இல்லாத வாக்கு, பலருக்கும் சமமான வாக்கு. நல்ல அருமையான வாக்கு பாது. நல்லா. ஆனால் உன் ஆசையை பற்றி கொஞ்சம் கேட்டேன். சினிமாவுக்கு என் கதை இடம்பெறுமான்னு ஒரு ஆசை உன் உள்ளத்தில் இருக்க, உண்மையா? அப்படி ஒரு நிலை வருமா? அப்படி நான் கொஞ்சம் பார்க்க. கால் வந்துட்டு வா. எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வா. நான் கருப்பசாமியே ஒரு படம் எடுப்பேன். அப்பொழுது உன்னுடைய பாடல்களை இடம்பெற்று புகழ்வார வச்சுருந்தேன்ப்பா. அப்படியா? எல்லாமே சரி. புண்ணியம், எல்லா புண்ணியமும் கிடைக்கும். இன்னும் புகழோடு இருப்பாய். வழக்கு என்ன வழக்கு? நிறைய வழக்கு நான் வந்து போட்டுக்கிறேன்னு எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஆண்டில் ஒரு வழக்கு எடுத்து உனக்கு சக்ஸஸ் ஆக்கி தரேன். இந்தாப்பா. கூட விபத்து நடந்துச்சுங்க. இந்த விபத்தை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுக்க வச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். சரி, போய்ட்டு வரலாம். பொண்ணுக்கு வந்து ஏதோ வேலை கிடைக்குங்களா? கிடைக்க வச்சு தரேன்ப்பா. இந்த வருஷத்தில் எல்லாம் வெற்றியாகவே நடக்கும். மன தைரியமாக இருக்கலாம். எஸ். கல்யாண விஷயமாக கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்கிட்ட தம்பி கல்யாணம்? உனக்கு தெரு இல்லை, நாங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா, நீ நினச்ச பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? அப்படியா? வேறு எதுவும் ஒன்றும் மனத்துக்குள்ளே வச்சுக்கலையே? அதெல்லாம் கை விட்டுட்டுல. கால் வந்துட்டு வா. வரலாம். இந்த தை மாதத்துக்குள்ளே உனக்கு பெண் அமைஞ்சிரும், கல்யாணம் நடந்துடும். சந்தோஷமா இரு. வேறு ஒன்று என்ன வேணும்? நிறைய தந்துட்டேன். சந்தோஷமா இரு, சாப்பிட்டு போ. கருப்பசாமிக்கு திருப்பூர் பக்தரான திருப்பூர் அவர் இடத்துல என்னாச்சு? கால் வந்துட்டு வாங்க. என்ன வேணும்? இந்தாப்பா, இந்த வருஷத்தில் வித்துரும். 3 மாதத்தில் அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னைய பார்க்கவா. நல்லா இருக்கும். கல்யாணம் பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? மாறி போச்சு. சரி, இது சின்னதான். இன்னும் ஒரு முறை காலம் வந்துட்டாப்பா. மல்லிகைப்பூவா மணக்க உன் வீட்டு பக்கத்தில் என்ன விஷயம்? மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குது? அதான் நிறைய மல்லிகை சரமாக கிடக்கு. கால் வந்துட்டு வா. நல்ல மனம் வந்துருச்சு. வணங்காமுடி வரலாம்ப்பா, வாப்பா. இதுவரை கல்யாணத்துக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடையாக போச்சு. நாகதோஷம் இருக்குது, அந்த தோசை இருக்குது, இந்த தோசை இருக்குன்னு நிறைய பேர்கள் உங்கள்கிட்ட பணத்தை சுரண்டிட்டாங்க. வெற்றி கிடைக்கிற. ஆனால் கருப்பசாமி இந்த ஆவணிக்கு மேலே உனக்கு நல்ல பெண்ணை வர வச்சு கல்யாணத்தை முடிச்சு தரேன். அதையும் ஜெயிக்கிறேன். போ, நல்லா இருக்கு மகனே. இந்தா சந்தோஷமா இருடா, போடா. கருப்பசாமிக்கு அப்படியா? தன் பிள்ளையினுடைய நலத்தை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க யாருக்குப்பா? பிள்ளை என்னப்பா? கால் வந்துட்டு வரலாம். அடுத்து தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? அப்படி எடுக்கும். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. இந்த டீ எனக்கு வேண்டாம். இந்த டீயை தூர கொட்டிது. அதாவது தேயிலை எஃபெக்ட் அதிகம், நமக்கு பிடிக்காது. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. 1.25 ஆண்டுகளாக நீ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய வீடு சம்மந்தமான விஷயத்தில் ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. பணம் இருந்தால் ஆள் கிடைக்காது, ஆள் கிடைச்சா பொருள் கிடைக்காது.
ஆனால் இந்த வீட்டு பக்கத்துலேயே போக முடியாத அளவுக்கு உனக்கு மனதில் பெரிய இடைஞ்சல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அந்த எல்லையில் வடமூலை பகுதியை பார்த்த முனீஸ்வர சாமி இருக்கார். ஆனால் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு மெயின் ரோட்டில் பள்ளத்துக்குள்ளே பார்த்தேன் அருமையான கற்பராயன் சாமி இருக்கிறாரு. ஆனால் அதே எல்லைக்குள்ளே தொடர்ந்து பார்க்கும் பொழுது மாகாளி அம்மன், உச்சி மாகாளி போன்ற தெய்வங்கள்லாம் உங்கள் எல்லையில் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 1.25 ஆண்டுகளாக மாந்திரிகத்தால் தடைகள் ஏற்பட்டு உன் வீடு செய்ய முடியலை. அதை நீக்கி உனக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? உன் பிள்ளையினுடைய திருமணம் தை மாதத்துக்கு பின் நடக்கும். வெற்றியாக்கி தரேன், என்னை பார்த்து போகும். இந்தா திருப்பூர் எல்லை பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. நீ முதல்ல வா, கால் வந்துட்டு வா. தொழிலை பற்றி கேட்டு வந்தவன். அடுத்து பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? என்னம்மா பொம்பளை பிள்ளைக்கு? சரி, இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போன முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் உன் வீட்டில் இருக்கு. இருக்கா? கால் வந்துட்டு வா. சரி வா. 1.25 ஆண்டுகளாக நடத்தக்கூடிய தொழிலில் பணம் தான் விரயமாகதே தவிர வெற்றி காண முடியவில்லை. இதுக்கு சில பேர்கள் கூட இருந்தே நமக்கு சில இடைஞ்சல்களை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சில இடங்களில் போய் நீ கேட்டிருக்க. அது உண்மைதான் என்று உனக்கு தெளிவான பதில்கள் வந்தது உண்டு. ஆனால் அதை மீண்டு கொள்வதற்கு மட்டும் வழி கிடைக்காம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிய. இதான உண்மை. கால் வந்துட்டுவாங்க. தம்பி வா. யாராவது பொம்பளையில் வேலை பார்த்தாங்களா அவங்ககிட்ட? அவெல்லாம் இப்போ எங்கே இருக்கா? வேறு வீட்டுக்கு அறியாம? சரி 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 சரி. மீண்டும் வேலைக்கு ஆட்களை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன்னுடைய தொழிலை வளமாக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துக்கோ. இந்தா உனக்காக எல்லாம் தரேன். வாமா பொட்டச்சி, கால் வந்துட்டு வரலாம். அடி போதுமடி ஒரு தலைமுறைக்கு புத்தி வந்ததடி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே உன் பிள்ளை மேலே தான் குற்றம் சொல்கிறாங்க. அந்த குற்றம் உண்மையாக தான் இருக்கும்னு உன் மனதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஆனால் இந்த பேவழியை திருத்தணும், அடுத்தவங்களை குறை சொல்லி என்ன சாமி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்குறியா? கால் வந்துட்டோம். கையை பிடிச்சா வளையல் போட. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. நோய் பார்க்க உன் பிள்ளையினுடைய உள்ளத்துக்குள்ளே வேற ஒரு நட்பு ஒன்று விளையாடுது. அவன் மனத்தை திருத்தி தெளிவு பண்ணி இயல்பான வாழ்வுக்கு திருப்பி தந்தா போதுமா? கண்ண முடிக்கா. கர்மசாமிக்கு ஜெயிச்சு தாரேன். 3 முறை என்னை பாரு. என்ன நல்லா ஆக்கிடுவோம். சந்தோஷமா இருக்கும். ஒரு இடத்துல பணத்தை விட்டுட்டேனே, அது எப்படி கிடைக்கும்? பணம் விஷயமா நஷ்டப்பட்டு வந்தது யாருப்பா? எங்கண்ணா விட்டீங்க பணத்தை? சாப்பாட்டுலையா? ஷேர் மார்க்கெட்டில். எத்தனை லட்சம்? பரவாயில்லையே, கெட்டிக்கார பேரில் இருக்கிய. வா, கால் வந்துட்டு வா. ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளியே, குற்றால அழகை நான் காண்பதற்கு செல்ல கிளியே. ஆசைப்படுவது நியாயம்தாண்டா. என்ன, அணில் கடிக்கிறதுக்கு தகுதியான ஒரு பழத்தை ஆசைப்படலாம். அணில் கடித்த பழத்தை என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. ஏன்? அது கடிச்சு போச்சுல,
அது இதுக்கு நமக்கு தேவையில்லை. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. புரியுதா புரியலையா? வரலாம். இந்த பணம் உனக்கு வருமானம் பார்த்தேன். அந்த பணத்துக்குரிய ஆப்பெல்லாம் போய் பார்த்தேன் கம்ப்யூட்டருக்குள்ளே. இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. உண்மையா? உன்கிட்ட யார் லீடராக இருந்து வாங்கினானோ அவன் மேலே கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு ஆன்லைனில். பார்த்தியா நீ? அதெல்லாம் ஆன்லைனில் அது கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த 3 மாதத்தில் உன் பணம் ரீஃபண்ட் ஆகிரும். வாங்கி தரேன். 10 லட்சமாக வாங்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும் உனக்கு? ஏன்டா கவலைப்படுற? கருப்பசாமி இருக்கோம்ல, இந்தா கண்ணை முடிக்காடா. கொஞ்சம் ஒரு இடத்துலேருந்து உனக்கு பணம் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டைமெண்ட்டில் உன்னுடைய வீட்டை நான் மீட்டதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி தரேன். அவங்களால எந்த தொந்தரவும் இருக்காது. சந்தோஷமாக இருக்கும். கருப்பசாமிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஏங்காமல் இருக்கிறேனே, ஏன் ஏங்காமல் இருக்கின்றேனே? உங்களுக்கு திருப்பூரா? திருப்பூர் பக்கத்துலையா? சரி, நீங்கள் நின்றுங்க. நீங்கள் காலில் வந்துட்டு வாங்க. நடராஜனின் தரிசனமே புவியில் தேட கிடைக்கும் கரிசனமே தில்லை நடராஜனின் தரிசனமே. அப்பா வீட்டுக்குள்ளே சிவபெருமான் வராரா? என்ன விஷயம்? சிவாய நம்ம சொல்லி கும்பிட்றீங்களா? செய்வனை வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இவனுடைய உடல் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிருக்கிய. இதுக்காக தகடு எந்திரங்கள்லாம் கட்டி தோற்று போய் எல்லாத்தையும் பிச்சு தூரத்துக்கு குளத்துக்குள்ளே எரிஞ்சிட்டு கழுதை என்னமும் நடந்து போகுதுங்கிற ஒரு முடிவுக்கு என்னையை பார்க்க வந்திருக்கலாம். உண்மை தானே? காலில் வந்துட்டுவாங்க. நீ உட்காந்துக்கா. செய்வனை வச்சது உண்மைதான். இதை நான் குணமாக்கி தந்துடுறேன் உனக்கு. என்ன? அதே மாதிரி உளவார பணிகள் செய்யக்கூடிய உனக்கு என் உளமார வாழ்த்துக்கள். இப்போ கடன் பட்டிருக்க, அதை நீக்கி தாரேன். ஒரு இடத்துல பணம் வர வேண்டி இருக்குது, அதை வரணுமே கருப்பசாமி. அது கற்பனையாக வருமாங்கிற ஒரு சின்ன சிந்தனை இருக்குது. வர வச்சு வெற்றியாக்கி தாரேன். பக்கத்தில் வாப்பா. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. அந்த சொத்து உங்களுக்கு கிடைச்சாச்சு. யாரும் தடுக்க இயலாது. அது மட்டும் லேட்டாக நடக்கும். நானே நடத்தி வைப்பேன். 3 முறை என்னையை பார்க்க சொல்லி குணமாக்கி தந்துடுறேன். எந்த பயமும் வேண்டாம். தைரியமாக இருக்கலாம். ஆனால் என் சன்னிதானத்தில் சாப்பிட்டுட்டு போனால் தான் இந்த நோய் உங்களுக்கு தீரும். சரிண்ணா? சந்தோஷமாக இருங்க. கருப்பசாமிக்கு அப்படியா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? என்னப்பா பிள்ளைக்கு என்ன உடல்நிலை சரியில்லையா, மனநிலைகள் சரியில்லையா? காலில் வந்துட்டு வரலாம்.